நாட்டில் தமிழின் வளர்ச்சியில் கிறிஸ்தவர்களின் பங்கு அளப்பரியது என ம.இ.க. தேசிய உதவித் தலைவர் டாக்டர் நெல்சன் ரெங்கநாதன் புகழாரம் சூட்டினார். கோலாலம்பூர் செந்துல் கரி ஹவுஸ் மண்டபத்தில் மலேசிய கிறிஸ்தவ தமிழ் வளர்ச்சி பேரவையின் 30ஆம் ஆண்டு நிறைவும் கிறிஸ்துவ ஒருமைப்பாட்டு விழாவை முன்னதாக அதிகாரப்பூர்வமாக அவர் தொடக்கி வைத்தார். இப்பேரவை மலேசிய மண்ணில் கிறிஸ்தவ மக்களிடையே தமிழை ஊக்குவிக்கும் பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருப்பது பலரும் அறியாத செய்தி என்றும், வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பதை போன்றது என நெல்சன் குறிப்பிட்டார். பேரவைத் தலைவர் செபஸ்தியன் தோமா தலைமையில் நடைபெற்ற இவ்விழா பல்வேறு படைப்புகளை உள்ளடக்கி நிகழ்ச்சி நெறியாளர்களான கவிஞர் ஜோசப் செபஸ்தியன் மற்றும் கவிஞர் ரேவதி ஜீவநாதன் ஆகிய இருவரின் வழிநடத்தலுடன் கோர்வையாக களை கட்டியது. இவ்விழாவின் முத்தாய்ப்பு அங்கமாக பேரவையின் மூத்த தலைவர் மறைந்த முனைவர் பவுல் சின்னப்பனுக்கு நற்பணி சிகரம் விருது வழங்கப்பட்டது. அவ்விருதினை அவரின் துணைவியார் திருமதி பாப்பாத்தி பவுல் சின்னப்பன் பெற்றுக்கொண்டார். இவரை தொடர்ந்து சேவை செம்மல் எனும் விருது SP தோமஸ்க்கு வழங்கப்பட்டது. இவர்களை தொடர்ந்து சிறப்பு பிரமுகர்களான பேரவையின் முன்னாள் தலைவர்கள் பாஸ்டர் பிலிப் ஜெயபாலன், அந்தோணிசாமி, மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஞானசைமன், டாக்டர் நெல்சன், தமிழ் முருகன் ஆகியோர் சிறப்பிக்கப்பட்டனர். இதே விழாவில் பேரவையின் நீண்ட கால சேவையாளர்களான அதன் நடப்பு தலைவர் செபஸ்தியன் தோமா, கவிஞர் ரேவதி ஜீவநாதன், ஆப்பிள் சின்னப்பன் ஆகிய மூவருக்கும் சேவைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டதை தொடர்ந்து பேரவையின் முதல் தலைவர் டாக்டர் பத்துமலை, கவிஞர் சீராகி, முனைவர் கிருஷ்ணன் மணியம், ஃபாதர் ஃபிரெடரிக் ஜோசப், IR செல்லதுரை ஆகியோரும் சிறப்பிக்கப்பட்டனர். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.